ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. லைக்கா நிறுவனம் தயாரித்து சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்து இந்தியன் 2 இன்னைக்கு ரிலீஸ் செய்யப்படுகிறது. தியேட்டரில் மிக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது சொல்கிறார்கள். இந்த படத்தை பற்றி ஒரு சில கண்ணோட்டம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விமர்சனம் ராத்திரி 10 மணிக்கு நமக்கு பார்க்கலாம். படம் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு விமர்சனம் பார்க்கணும். இந்த படத்தை பற்றி கண்ணோட்டம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படத்தை பற்றி சில முக்கியமான சில விஷயங்களை பேசணும். ஏன்னா இந்த படம் வரும் முன்னாடி சில பேர்கள் மீடியாவில் பேசிய சில கருத்துக்கள் விமர்சனத்துக்கு உள்ளானது என்னதை நமக்கு இன்னைக்கு முன்னோக்கி வைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் 2 கதாநாயகன் யார்? உலகநாயகன் கமலஹாசன். உலகநாயகன் கமலஹாசன் என்றால் உங்களுக்கு சோடா டப்பியும் பிளாஸ்டிக் டப்பாவுமா அப்படி என்று சில கருத்துக்களை இந்தியன் பட ட்ரெய்லரை பார்த்து பல பேர்கள் யூடியூப்பில் கருத்து சொன்னதை நம்ம கேட்டு, அதுல ஒரு சில பேர்கள் கருத்து சொன்னது நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஏன்னா இந்தியன் 2 படத்தை இந்த அளவுக்கு கழுவி ஊத்தின ஒரு கருத்தை சொன்னாங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல முடிகிறது. இன்னைக்கு பார்த்தீங்களா, இந்தியாவின் படம் இந்தியா முழுவதும் ரிலீஸ் ஆகி உலகம் முழுவதும் பெரிய ஒரு டிக்கெட் விற்பனையில் வெற்றி கொண்டாடி கொண்டு வருகிறது நம் இந்தியன் 2 அப்படி என்று நம் இணையதளங்களில் பார்த்து கொண்டு வருகிறது. இப்படி பார்க்கையில் தான் நம் இந்தியன் 2 மக்கள் மத்தியில் எவ்வளோ ரீச் ஆகிருக்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்தியன் 2 படத்தின் கதையை பற்றி நமக்கு ராத்திரி 10 மணிக்கு வெளியிடுவோம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இந்தியன் 2 கண்ணோட்டத்தை எதுக்கு நம்ம இதை பேச முன்வருதோம் என்றால், இந்தியன் 2 படத்தை பற்றி நமக்கு சில கருத்துக்களை சொல்லியா நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்போம். சாட்டை முருகன் என்றவர் துரைமுருகன் அப்படி என்று சொல்லுவாங்க. ஒரு யூடியூப் கட்சியில முன்னாலே எம்எல்ஏ சீட்டுகள் போட்டி போட்டவர் தான். சீமானுக்கு தம்பி நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு நம் யூடியூப் சேனலில் மிக அப்பட்டமான ஒரு கருத்தை வெளியிட்டு அவரை குறைந்த நாளாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். திமுக அரசை தாக்கி பேசுவது, இந்த மாதிரி நேர் எதிராக ஒரு கட்சியை நமக்கு தாக்கி பேசுவது நமக்கு நேர் எதிரான ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டும் கட்டாயம். அப்படி இல்லை என்றால் நமக்கு ஒரு கட்சியை தாழ்த்து பேசினால் அது மிக குற்றமாக அமையும் என்பதை நமக்கு சிந்திக்க வேண்டும் இல்லையா? ஆனால் அதை சிந்திக்காமல் விட்டுவிட்டார். அதனால் இன்னைக்கு அவர் ஜெயிலில் இருக்க வேண்டிய காரணங்கள் நிறைய இருக்கிறது. சரி, அந்த கதைக்கு நம்ம வர. இந்தியன் 2 படத்தை பற்றி மிக பிரம்மாண்டமான ஒரு படத்தை இவர் இந்த அளவுக்கு சீப்பா நம்ம யூடியூப்ல தாக்க வேண்டிய காரணம் ஏன்? இந்த அளவுக்கு ஒரு படம் இவர் இந்த அளவுக்கு ஒரு மோசமா பேசியதுக்கு காரணம் இந்தியன் 2 ஒரு டம்மி பீஸு பைல்வான் மாதிரி கமல் சார் இருக்கிறார் அப்படி என்று ரொம்ப டம்மியாக பேசிய காரணம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சிரிப்பு தாங்க வருது. கமல் தன்னுடைய 6 வயதில் இருந்து வெம்பேற்பட்டு வளர்ந்து இன்னைக்கு உலகநாயகன் கமலஹாசன் என்ற பட்டத்தை வென்று இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு கலைச்சிறங்க சிங்கம் என்று நம்மளை நிரூபித்திருக்கும் அளவிற்கு ஒரு மனிதன் உருவாக்கி வந்திருக்கிறானா, அது எவ்வளவு பெரிய வலி, எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பதை அந்த மனுஷனுக்கு புரியவில்லையா? ஏன் சார், ஒரு மகா நடிகனை, ஒரு மகா பிரம்மாண்டமான ஒரு படத்தை 6 வருஷம் தவமாக இருந்தாலும் நீங்கள் 2-3 வார்த்தைகள் குறை செய்து விட்டால் எத்தனை அதில் உழைத்த ஊழியர்களின் வழியாக உழைத்தவர்களுக்கு நெஞ்சு வைத்து நீங்கள் அடித்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு புரியவில்லையா? அப்படித்தாங்க இந்தியன் 2 படத்தை அவர்கள் ரெடி பண்ணி, கொரோனா முன்னே நடந்த அந்த ஷூட்டிங், கொரோனா வந்த பிறகு படத்தை ஒதுக்கி வைத்து நிறுத்தி வைக்கப்பட்டு பல கஷ்டங்களில் பல வேதனைகளில் மீண்டு வந்துதான் இந்த இந்தியன் 2 படத்தை ரெடி பண்ணி வைத்து இன்னைக்கு எடுத்து தியேட்டரில் வெளியாயிருக்கிறது. அதை ஃபர்ஸ்ட் ரிவ்யூலே அமோகமாக இருக்கிறது என்று நியூஸ்கள் வந்து கொண்டே இருக்கிறான். இன்னும் படம் பார்க்கவில்லை உண்மை, ஆனால் பார்த்த பிறகு ராத்திரி 10 மணிக்கு இந்த படத்தோட விமர்சனம் சொல்லுவேன். நேராக சொல்லுவேன். அப்படம் எப்படி இருக்கிறது என்று கட்டாயம். இந்த படம் வரும் ஒரு ட்ரெய்லரை வைத்து ஒரு மனிதன் கழிவு ஊத்தியது உண்மையிலே தப்புதாங்க. அதுல எத்தனை பேருக்கு உழைப்பு இருக்கும், எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் என்றால் நம்ம சங்கருடைய பேரை சொன்ன அவருடைய படத்தை நமக்கு இந்த அளவு கழிவு ஊத்த வேண்டிய அவசியம் இருக்கா? இது அப்படி இல்லை. அவருக்கு பிரச்சனை இந்தியன் 2 படம் அல்ல, கமலஹாசன். அதுதான் அவருடைய பிரச்சனையாக இருந்திருக்கிறது. அவருக்கு வாய்ப்பு, அதை கழுவி ஊத்தன்மன் நினைத்திருக்கிறார், கழுவி ஊத்திருக்கு. இன்னைக்கு அவருக்கு சேனலுக்கு பேரை சாட்டை இன்னை இந்தியன் சாட்டையாக அடித்திருக்கிறார் என்றுதான் மக்கள் பேசுகிறார். இந்தியன் படம் எந்த நம் நாட்டுக்கும் உலகுக்கும்
உலகத்துக்கும் ஒரு சாட்டை கொடுத்திருக்கிறது என்பதான் சொல்லுகிறார். சாட்டை என்று பெயரை வைத்துவிட்டு சாட்டைக்கு அப்பாற்பட்டு சாட்டைக்கு எதிராக ஒரு சூப்பரான ஒரு படத்தை சங்கர் அழகான ஒரு மூவியை கொடுத்திருக்கிறாரு. இந்த மூவியை பார்த்து நீங்க எப்படி எதிர்க்க உங்க மனசு வந்துச்சு? அதாங்க ரொம்ப கஷ்டமாயிருக்கு. இப்படி தயவு செய்து மீடியாவில் பேசும்போது நேர் எதிராக நேர் முன்னே ஒரு மனிதரை தாக்குவது மிகப்பெரிய குற்றம் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள, அதுதான் உண்மை. நீங்கள் உண்மையாக பேசுங்கள். அதால் மீடியாவிலோ உலகத்திலேயோ பிரம்மாண்டமாக பேரும் புகழோட இருக்கக்கூடியவர் கமலஹாசன். கமலஹாசனை உலகத்தில் எங்கு சென்றாலும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்பேற்பட்ட மனிதரை நீங்கள் நேருக்கு நேராக இந்தியன் 2 பத்தி நக்கலாக நீங்க பேசிக்கொண்டால் உங்களை சும்மா விடுவார்களா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. ஆனால் தயவு செய்து மீடியாவில் ஒரு மனிதரை நேரெதிராக பேசுவதை நிறுத்தி வைப்பதுதான் நல்லது. ஏன்னா எந்த ஆட்சி இருந்தாலும், எந்த கட்சி இருந்தாலும், எந்த மனிதர்கள் இருந்தாலும் நேரெதிராக நீங்கள் சந்திக்கும் போது அவர்களான வழிகளை அவர்கள் நிரூபித்து காட்டுவார்கள். இது இந்த அரசாங்கத்தில் மட்டுமல்ல, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதைத்தான் செய்யும். அதை நீங்கள் புரிந்து வைத்து இவ்வளோ அறிவாளியா நீங்க இருக்கிறீங்க, ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி தக்க வைத்து கொள்ளணும் சிஸ்டத்தை நீங்க தெரிஞ்சுக்காமல போறீங்க. இந்தியன் 2 படத்தை பத்தி நீங்க பேசுறதுக்கு என்ன இது இருக்கிறது? சாட்டை என்ற பேருக்கு இந்தியன் 2 படத்தை நீங்க கொண்டாட வேண்டும். அப்படித்தாங்க இன்னைக்கு இந்தியன் 2 படம் இருக்கிறன்னு சொல்றாங்க. இந்தியன் 2 படம் இன்னைக்கு நம் அரசியல், இன்னைக்குள்ள அரசியல் சகஜங்களில் லஞ்சம் ஊழல் அத்தனையும் போட்டு உடைச்சிருக்கிறது இந்தியன் 2. இன்னும் 3 கம்பேக் கொடுத்திருக்கிறது. இதை நீங்க எதிர்நோக்கி கொண்டிருங்க. இந்தியன் 2 இன்னைக்கு வசூலை சரி, எதிலையும் சரி ஒரு வரலாறு படைக்கப் போகிறது என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சு. இனி மீண்டும் இந்தியன் 2 விமர்சனம் ராத்திரி 10 மணிக்கு வெளியாகும். 3 மணிக்கு திரையரங்கில் படம் பார்க்க செல்வதற்காக இருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு ராத்திரி 10 மணிக்கு இந்தியன் 2 விமர்சனம் வெளியாகும். அதை எதிர்நோக்கி கொண்டிருங்கள். இந்தியன் 2 விமர்சனம் நமக்கு எப்படி சொல்லப் போகிறோம் என்று நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க போகிறீர்கள் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். ஓகே.